தமிழ்நாட்டுல நீங்க வந்து 12th மார்க்கை வச்சு வெட்டினரி கோர்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது, எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க 12th இருந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி, செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் அகாடமிக்ல இருந்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் பிவிஎஸ்சி கோர்சஸ் வெட்டினரி வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜியா இருந்தா பயாலஜில வந்து 100% நீங்க டோட்டலா 200 மார்க்குக்கு எழுதுனா ஒரு பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா டோட்டலா 200க்கு தான் நான் எழுதிருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க பயாலஜில 100% எடுத்துக்கோங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில 50% எடுத்து ஓவராலா நீங்க டோட்டல் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்க ரீசெண்டா இப்பதான் வந்து 12th கரண்டா நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 100 தான் டோட்டல் மார்க்னா பயாலஜில 50%, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில 25% 100 கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து அகாடமிக். அதே இது வந்து நீங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க, பயாலஜில 100% எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒகேஷனல் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல வந்து அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல 100% எடுத்துக்கோங்க 200க்கு. அதே இது வந்து நீங்க பாதிக்கு பாதி அதான் 100க்கு எழுதிருக்கீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிக்கோங்க. 50% பயாலஜிலையும் 50% ஒகேஷனல் வந்து நீங்க போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.